ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சில்கி ஃபாக்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த அனிமே பார்க்க போகிறோன்னா டீமன் ஸ்லேயர் தான். பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். டீமன் ஸ்லேயரில் என்ன பார்க்க போகிறோன்னா டான்ஜிரோ குடும்பத்துக்கு அப்படி என்ன தான் ஆச்சுன்றது தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டான்ஜிரோ குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டான்ஜிரோ கமாடோ, நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட், அப்புறம் ப்ரொட்டாகனிஸ்டோட ஃபாதரான டான்ஜிரோவோட ஃபாதர், அப்புறம் டான்ஜிரோவோட மதர், அவங்களோட 2 சிஸ்டர், அப்புறம் ஒரு பிரதர். இவங்க தான் டான்ஜிரோவோட ஃபேமிலி. இவங்க 6 பேரோட ஃபேமிலி ஜாப் என்னென்னா மலையில் இருக்கிற விறகெல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டு மார்க்கெட்டில் விற்கணும். இதுதான் இவங்களோட வேலை. இப்படி தான் அவங்க குடும்பமும் போகும். இப்போ ஒரு நாள் என்ன ஆகிடும், அவங்க ஃபாதர் இறந்துருவாங்க. அவங்க ஃபாதரோட டெட்டை தான் இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு நிறைய டான்ஜிரோட ஃபாதரில் எனக்கு ஒரு தாட் இருக்குது. அது என்னென்னா, டான்ஜிரோட ஃபாதர் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு டீமன் ஸ்லேயர் காப்ஸில் இருந்திருப்பார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சீனில் என்ன ஆகும்னா, இன்ஃபினிட் கேசலில் அக்காசாவோட டான்ஜிரோ ஃபைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஞாபகத்தை காட்டிருப்பாங்க. டான்ஜிரோ சீத்ரூ வேர்ல்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இது காமிச்சிருப்பாங்கல்ல. அப்போ கூட நம்ம டான்ஜிரோ ஃபாதர் வந்து சீத்ரூ வேர்ல்டை பார்த்துக்கிட்டே ஒரு கரடியை போட்டு தள்ளுவார்ல, அந்த சீனில் தான் எனக்கு டவுட் வந்தது. ஏன்னா அவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த கரடியோட ஹெட்டை கட் பண்ணுவார். அதுவும் பயங்கரமாக இருக்கும். அந்த சீன்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது டான்ஜிரோட ஃபாதர் கன்ஃபார்ம் டீமன் ஸ்லேயர் காப்ஸில் இருந்திருக்காரு. அப்புறம் அவரோட ஹெட்டில் பார்த்தோம்னா அங்கே ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். அப்படின்னா அங்கே டீமன் ஸ்லேயர் மார்க் இருந்திருக்கு. அப்படின்னா அவர் டீமன் ஸ்லேயர் காப்ஸில் இருந்திருக்காரு. டீமன் ஸ்லேயர் காப்ஸ்லேருந்து அவர் கொகுஷிபோவோட ஃபைட் பண்ணிட்டுருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டான்ஸ் ஆஃப் ஃபயர் கார்டு அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கொகுஷிபோவோட இது இருந்திருக்கும். அதோட அவர் யூஸ் பண்ணுற ஸ்குவாட்ஸுமே கொகுஷிபோவோட ஸ்குவாட் மாதிரியே இருக்கும். எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, அவர் கொகுஷிபோவோட ஃபைட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆன் பேரல்லையும் ஃபைட் பண்ணியிருக்கலாம். எனக்கு அது ஒரு டவுட்டு. ஃபைட் பண்ணாங்கன்னு தெரில. அவர் வந்து டெத் மூமெண்ட்டுக்கு போயிருக்கணும். அவருக்கு மார்க்கும் அவைக்கன் ஆகிருக்கும். இந்த மாதிரி அவருக்கு மார்க் அவைக்கன் ஆனோடனே அவரோட 25வது வயசில் அவர் போயிருந்திருப்பார். இதுதான் டான்ஜிரோட ஃபாதரோட டேட்டாக இருந்திருக்கும். கன்ஃபார்ம் இதுதான் இருக்கும் என்னோட டாத்து. இதே நிறையாக்கும் மித்தும் சொல்கிறாங்க. என்ன இருக்குன்னா, கொகுஷிபோவோட அவர் ஃபைட் பண்ணி இறந்துருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபார்மர் ஷிராவாக அவர் இருந்திருக்கலாம், அவரை இது பண்ணியிருக்கலான்றதும் சொல்கிறாங்க. இதுதான் 2வது மித்து. அப்புறம் ஃபஸ்ட்டு மித்து, அது என்னோட டாட். இப்போ மற்றவங்களோட டெட்டெல்லாம் பார்க்கலாம். டான்ஜிரோ மதர், அவங்களோட சிஸ்டர், அப்புறம் அவங்க பிரதர், இவங்க 3 பேருமே நம்ம மூசானால அட்டாக் இருப்பாங்க. நெசுக்கோவும் அட்டாக் ஆகிருப்பான். ஆனால் நெசுக்கோ இங்கே டீமனாக இருப்பான். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, அப்பர் ஒன்னான கொகுஷிபுவே டீமனாக மாறுறதுக்கு 3 நாள் ஆகிருக்கும். ஆனால் நெசுக்கோ ஒரு நைட்டில் டீமனாக ஆகிருப்பா. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மைத். நெசுக்கோ அப்போ கொகுஷிபுவோட பவர்ஃபுல்லாக அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஹிட். அவ்வளோ பவர்ஃபுல்லான கொகுஷிபுவே 3 நாள் எடுத்துருப்பான். நெசுக்கோ ஒரே நைட்டு அவ்வளோதான் டீமனாக மாறிருப்பா. இவங்க ஃபேமிலி எல்லாருமே மூசானால் அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஆனால் மூசான் மட்டும் எங்கே இருப்பான்னா, விறக விற்றுட்டு நைட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவங்க குடிசை ஹட்டில் இருப்பான். இதுதான் ஹட்டில் இருந்திருப்பான். அந்த நேரம் மூசான் வந்து அவங்கள அட்டாக் பண்ணிருப்பான். இதன் மூலமாக தான் என்ன இருக்குன்னா, நெசுக்கோ டீமனாக மாறிருப்பான். அதே மாதிரி நம்ம டான்ஜிரோட ஃபேமிலி அப்படியே டெட் ஆகிருப்பாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் எபிசோடே அதுதான். ஃபஸ்ட் எபிசோட்லேயே ப்ரொட்டாகனிஸ்டோட ஃபேமிலியே காலி. அப்புறம் அவ்வளோதான் அவங்க ஃபேமிலியில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மித்து சொல்கிறாங்க எல்லோரும். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆரோ டீமன் அப்புறம் டெமாரி டீமன் இருக்காங்களே, அவங்க தான் டான்ஜிரோவோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் பெரிய மித்து. ஏன்னா டான்ஜிரோ தான் அவங்க 2 பேரும் புதைச்சிருப்பான். அவங்க 2 பேரும் கிடையாது. சரி, ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஏன்னா எல்லாரோட டெட்டையும் பார்த்தாச்சு, அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு என்னாச்சுன்றதையும் பார்த்தேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ. டாடா பாய். அடுத்து என்ன போட போகிறேன்னா, இன்ஃபினிட் கேஸ்டிலோட ஃபஸ்ட்டு அக்காசா ஃபைட்டை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் கேப்ஷன்ஸை வச்சுட்டு. இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் கேப்ஷன்ஸ்லாம் இதுக்கப்புறம் போட போகிறது இல்லை. இதுக்கப்புறம் நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.